ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து பணத்தெல்லாம் வந்து கொடுத்துட்டாரு. அன்னபூர்ணி கிட்ட வந்து ஆசீர்வாதமும் வந்து வாங்கிட்டாங்க. மல்லி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து மறுபடியும் வந்து கேட்குறாரு. மல்லி வந்து ஏதோ வந்து வேலைக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து சொல்லவும் முடியல. அந்த இடத்துல மல்லி வந்து எங்கே போயிருக்கான்னு வந்து சொல்ல முடியல. ஆனால் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒருத்தன் அந்த செந்திலோ இல்லை யாருக்கிட்டயோ வந்து வேலைக்கு வந்து போனாங்க. அந்த கான்ட்ராக்ட் பேஸில் போய் வந்து துடைக்கிறது, பாத்ரூம் கழுவுறது அந்த மாதிரியான ஒரு வேலைக்கெல்லாம் வந்து போகிறாங்கன்னா, போய் மல்லி வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து 1000 வந்தா வா வராக்காட்டி இரு அப்படின்னலாம் வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. சரி நான் வந்து வரேன், செய்கிறேன், எல்லாமே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. அந்த இடத்துல வந்து நான் வந்து போகிறேன், இந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் வந்து நான் வந்து வேலை செய்யல, இவங்களுக்கும் எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். அவங்களும் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து பணம் வந்து வாங்கும்போது இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை ராஜேஸ்வரி கூட வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல 4 பேர் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆனால் அப்போவே அந்த புள்ள சொல்லிச்சு, நான் வந்து போயிடுறேன்னு. நான் தான் வந்து கேட்கல, எங்கே வந்து கூப்பிட்டாரேன், எங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னுலாம் நான் வந்து எதுவுமே வந்து சொல்லலை, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து சொன்னார். ஆனால் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு மல்லியை வந்து காலில் விழ வச்சு அதுக்கப்புறம் வந்து எதேதோ வந்து பண்ணிட்டாங்க. சரி ஓகே விடுங்க. இப்போ வந்து மனசாட்சியோடு இருக்கிற அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நேராக வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. அது என்ன ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபுட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சொன்ன பொண்ணு வந்து இவங்க தான் சார். இவங்களுக்கு வந்து வேலைன்னா ரொம்ப பிடிக்கும். வேலைலாம் க்ளீனாக நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து செய்வாங்க. இவங்கள பற்றி நீங்கள் வந்து கவலையே வந்து பட தேவையில்ல. நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா 10 வேலை வந்து செய்வாங்க. ஒரு ஆள் பார்க்குற வேலையை இவங்க வந்து 2 பேர் பார்க்குறாங்க. 2 பேர் பார்க்குற வேலையை வந்து இவங்க ஒரு ஆளே முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அந்த அண்ணா வேற வந்து மல்லியை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. என்ன இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து என்னால் தான் வந்து பிரச்சனை. நீ வந்து அப்பயே வந்து போகிறேன்னு சொன்னேன். நான் தான் வந்து உன்னை வந்து விடாமல் அப்படியே வந்து நிற்க வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து ஃபீல் பண்ணி இந்த வேலையாச்சும் வந்து வாங்கி தரேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வேலைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவர்கிட்டயும் வந்து இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் வந்து பண்ணியாச்சு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து தனியாக இருக்கிற பெண்களுக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து பெண்கள் இருந்தால் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல கான்செப்ட் தான் இது. ஆமாங்க, வீட்டில் வந்து தனியாக இருக்கிற பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு முயற்சி தான் வந்து இது. அவங்களுக்கு வந்து வெளியே வந்து சாப்பிட முடியாது, இல்லை வந்து உள்ளேயே வந்து வேலைக்கு போயிட்டு வர்றவங்க வந்து எப்படியும் வந்து சமைக்கிறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணத்தை வந்து தவிர்க்க தான் இந்த ஃபுட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தது. அந்த ஃபுட்டை வந்து நேரத்துக்கு வந்து உணவு எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான உணவு டெலிவரி பண்ணுற ஆப்ஸு எல்லாமே வந்து நிறையா வந்தது. அதுக்கு வந்து அவர் வந்து சொல்கிறாரு, நம்மளுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோமா. நம்ம வந்து கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா, தனியாக இருக்கிற பெண்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறது மட்டும்தான், வேறு எந்த கான்செப்ட்டும் இல்லை நம்மளுக்கு. நீ வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணணும்னு நினச்சேன்னா நீ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துட்றாருங்க. சூப்பர், நல்லது, ரொம்பவே வந்து சந்தோஷம். இப்போ வந்து நிறையா வந்து படித்து டிகிரி வாங்கி எல்லோரும் வந்து வேலைக்கு போகிறத விட இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணியே வந்து நிறைய வந்து சம்பாதிக்கிறாங்க. ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். அந்த மாதிரியான சோம்பேறியெல்லாம் வந்து வந்துட்டாங்க. இவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா எவ்வளோ வந்து சோம்பேறியாக வந்து ஃபுட் டெலிவரியே வந்து ஃபுட்டை வந்து வீட்டிலேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்து கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து வீட்டுக்கே வந்து கொண்டு வராங்கன்னா அவ்வளோ சோம்பேறியாக ஜனங்களும் வந்து ஆகிட்டு வராங்க. ஒரு பாசிட்டிவும் இருக்குது, ஒரு நெகட்டிவும் இருக்குது. இதில் நம்ம வந்து எதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் நம்ம வந்து வாழணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து நம்ம எந்த தொழிலோ அதை வந்து கடைசி வரையும் கைப்பிடிச்சி வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து. அந்த மாதிரி தான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு ஃபுட் டெலிவரியில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அவரும் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டார். அந்த ஓனரும் இவ்வளோ சம்பளம், இவ்வளோ வந்து நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து நீ ஓட்டினாதாம்மா சம்பளம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டாரு. சார் நான் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேங்க சார், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பேர் வந்து வாங்கி தரேன், பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி அவார்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி வந்து சொன்னால் தானே வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஓனரும் வந்து பயங்கரமாக வந்து என்கரேஜ் வந்து பண்ணிட்டாரு, மோட்டிவேட் வந்து பண்ணிட்டாரு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கோமா, உன்னை வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து வேலைக்கு வந்து சேர்த்துட்ருக்கேன், இங்கேயும் வந்து போகிறேன் வரேன் அப்படின்னுலாம் வந்து பேசிகிட்டு இருக்காத, இங்கெல்லாம் வந்து யாரும் வந்து உன்னை வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து அந்த அண்ணாவும் வந்து ஆதரவு பண்ணிட்டு போயிட்டாருங்க.
சரி ஓகே. மல்லி இருந்துட்டு ஃபுட் டெலிவரி வேலைய வந்து இரவு, பகல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்காம எல்லா இடத்துக்கும் வந்து டெலிவரியும் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். வெண்பா வந்து பீஸா வந்து ஆர்டர் பண்ண சொன்னாங்க. அந்த ஆர்டர் பண்ண பீஸா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கே வந்து மாட்டிடுச்சுங்க. மல்லிக்கு வந்து மாட்டுனா என்ன ஆகும்? அவ்வளோதான் வந்து முடிஞ்சது. மல்லி வந்து தான் எடுத்துட்டு போயிட்டு வந்து அந்த பீஸா வந்து டெலிவரி பண்ணணும். இப்போ வந்து மல்லி வந்து எங்கே போயிருக்கா அப்படின்னு வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு வரல. இப்போ வந்து பீஸா வந்து எடுத்துகிட்டு போய் குடுத்தா, அப்போ மல்லி தான் வந்து நீ வந்து இந்த வேலைக்கு வந்து சேர்ந்துட்டியா மறுபடியும்? என்னை வந்து அசிங்கப்படுத்தணுன்னே வந்து நீ இந்த வேலைய வந்து செய்றியா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயும் வந்து கோச்சிப்பாரு. இப்போ என்ன பண்ணுறது? ஏது பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நடு ரோட்ல வந்து அந்த ஃபுட் டெலிவரியோட வந்து நின்னுட்டுருக்காங்க. யாராச்சும் வந்து கார வந்து ஏத்திட்டு போனாலே வந்து கேட்கறதுக்கு வந்து ஆள் இல்ல. நடு ரோட்ல வந்து நின்னுட்டு வந்து யோசிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த மாரி தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த பீஸா வந்து எடுத்துட்டு வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்களா? இல்ல பண்ணாம வந்து அப்படியே வந்து கொண்டு போயிடுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. பொறுத்திருந்து பார்த்தா தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.